வணக்கம் எல்லாருக்கும். ஒரு முக்கியமான பதிவு. நான் போடுற பதிவுகள் எல்லாம் முக்கியமான பதிவுகளாக தான் இருக்கும். என்னன்னு சொன்னால், தேவையில்லாத விஷயங்களை போட வேண்டிய தேவையும் நேரமும் எனக்கு இல்லை. அதால் முக்கியமான பதிவு இந்த சமூக ஊடகங்கள் சம்பந்தமானது. சமூக ஊடகங்கள் சம்பந்தமான ஒரு தெளிவு தமிழ் மக்களுக்கு முக்கியமாக வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்களுக்கும் அவரை நேசிக்கிற உள்ளங்களுக்கும் கொடுக்கணும்ன்றது என்ற ஒரு ஆசை, என்ற ஒரு விருப்பம். இன்னைக்கு சமூக ஊடகங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கள் என்றால், ஒவ்வொரு சமூக ஊடகங்களும் புதிதாக உருவாகிற சமூக ஊடகங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஊடக ஃபீல்டுக்குள்ள, அதாவது யூடியூபராக வரையக்க என்னத்தோட வரையணும்டா அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு ஆளோட தான் வரையினம். வைத்தியர் அர்ச்சுனா காட்டிய அதிரடி, வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன், நான் உட்பட. ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன், நான் யூடியூபர் இல்லை. இந்த அரசியல்ல இருந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் எப்போது வெளியேறுகிறாரோ, அல்லது இந்த அரசியலுக்கு அவர் தன்னுடைய இதை எப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறாரோ, அன்றைக்கு நான் இந்த யூடியூப் தளத்தை மூடிட்டு போயிடுவேன். எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. சும்மா இருக்கும், இந்த பதிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி மினக்கட்டிலிருந்து ஒரு வீடியோ போட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்து கதைக்கணுமென்ற அவசியம் எனக்கு இல்லை. அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த டிக்டாக்ல வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பயணிக்கும் வரைக்கும் நான் அதில் பயணித்து கொண்டிருந்தேன். ரெண்டைக்கு அவர் அந்த டிக்டாக்கு டிக்டாக்ல தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை நிறுத்தினாரோ அன்றைக்கு நான் அந்த டிக்டாக்ல நிறுத்திட்டேன். பிறகு ஃபேஸ்புக், அதாவது முகநூலில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் முகநூலில் பதிவுகள் போட்டு தன்னுடைய இதுகளை போட்டு கொண்டிருந்தவர். அவர் முகநூலை இப்போ கணக்கெடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே நான் இந்த முகநூலை கணக்கெடுக்க ஆகிட்டேன். ஏனென்றா சமூக ஊடகத்தில் பயணிக்கிற ஒரு பிராணி இல்லை நான். அது எனக்கு தேவையும் இல்லை. வைத்தியர் அர்ச்சுனான்ற ஒரு குறிக்கோள் அவற்றை ஒரு அரசியல்ல உள்வாங்கப்பட்டு அவற்றை ஒரு அரசியல்ல ஆர்வப்பட்டு தான் நாங்கள் இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் வந்து நின்று கதைக்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கிறேன்னு சொன்னா, இன்றைக்கு சோசியல் மீடியாவை நிறைய மக்கள் பார்க்கணும். அவைக்கு நிறைய செய்திகள் இது ஊடாகத்தான் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதால அந்த விஷயத்துல எந்த நிலப்பாடு இதுதான். அதே நேரத்தில் இன்றைக்கு புது புது யூடியூபர்ஸ் நிறைய பேர் உருவாகின. இப்போ என்னையும் புது யூடியூபர்ன்னு தான் சொல்லுவாங்க. நான் யூடியூபராக இல்லை. நான் வேறு எந்த செய்தியையும் போட போகிறதில்லை. இந்த பிலாப்பழம் பட்டி விற்கிறதோ, பப்பாளி பழம் பட்டி விற்கிறதோ, மாம்பழம் பட்டி விற்கிறதோ, அல்லது அதெல்லாம் தவறு இல்லையா? இப்போ நான் பிலாப்பழம் பட்டி விற்கிறத தவறுன்னு சொல்லலை. அது வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு பிலாப்பழம் வெட்டி காட்டுறது ஒரு ஆசையையும், நான் ஊருக்கு போய் பிலாப்பழத்தை சாப்பிடணும்ன்ற ஒரு உணர்வையும் உருவாக்குது. அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக காட்டுறது தவறில்லை. அது பழமைகளை புதிதாக்குறதுக்கும் இப்போ கொஞ்ச நாளாக தெரிந்தானே இப்போ நடந்து கொண்டிருக்கு. இதை திருப்பி கதைக்க விரும்பலை. ஏனெண்டா வைத்தியர் அர்ச்சுனாவுடைய ஆதரவாளர்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கோ. ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கருத்து சொல்லலாம். அந்த கருத்தோட எங்கட விஷயத்தை நாங்கள் நிப்பாட்டிக்கணும். என்னன்னு சொன்னால், யார் இப்போ ரெண்டிங்கில் இருக்கிறதுன்றதை தான் சமூகம் தேடிக்கொண்டிருக்கு. இப்போ ஒரு சாப்பாட்டு கடைக்காரரும் வைத்தியர் அர்ச்சுனா எங்கட கடையில் சாப்பிட்டா டாக்டர் சாப்பிட்டவர்ன்றதை வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பஸ்ஸில் டாக்டர் பயணிச்சுட்டாருண்டா அர்ச்சுனாம்பி எந்த பஸ்ஸில் வந்தவர்ன்னு போட்டு தங்களோட பஸ்ஸை ஃபேமஸ் ஆக்குறதுக்கு, தங்களோட சேவையை பிரபல்யமாக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு ஃபோன் ஷாப்புக்கு போனால் டாக்டர் ஃபோன் வாங்கினவர்ன்னு சொல்லி ஃபேமஸ் ஆகிறதுக்கு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இப்போ ஒரு ரெண்டிங்கில் இப்போ பாருங்க, இந்தியாவில் எல்லாருமே விஜயை போய் சொருகிடும். என்னன்னு சொன்னால், விஜயை பற்றி பேசிய அமைச்சர், விஜயை புகழ்ந்து பாடிய பாடகர், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். என்னென்னா ரெண்டிங் ஏதோ அதைத்தான் தொடங்கிடும். அந்த வகையில் தான் இப்போ ரீச் ஆகும் அங்கே சனம் சாப்பாடு இல்லாமல் அடிபட்டது. இப்போ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அண்ணா, பாராளுமன்ற உறுப்பினருடைய அண்ணா எனக்கு அவர் ஓரளவுக்கு தெரியும். நானும் பிரான்ஸ்ல தானே இருக்கிறேன். அவர் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 கிழமையா பிரான்ஸ்லேயே இல்லை. அவர் வெளியிடங்களுக்கு எங்கேயோ போயிட்டார். அவர் பிரான்ஸ்ல இல்லை.
அவரோட எங்களுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறதால சவரங்கள் மாதிரி பழகுறதால எங்களுக்கு அந்த நிலப்பாடு தெரியும். ஆனா இப்ப ரீச்சாவில் இருக்கிற ஒரு போலி ஊடகம் ஐபிசி என்ற ஊடகம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா வைத்தியர் அர்ச்சனாவுடைய அண்ணா ஒரு ஆள் பிரான்ஸ் இருக்கிறார், அவர் தான் பணம் கொடுத்து இந்த விஷயங்களை செய்ய வச்சிருக்கிறார் என்ற ஒரு என்னென்னா விழுந்தாலும் மீசையில மண்முட்டையிலையாமன்ற மாதிரியும், மற்றது அவர் திட்டமிட்டு பஸ் பிடிச்சு அனுப்பினவராமண்டா பஸ் பிடிச்சு அனுப்பினு சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனைன்னா பஸ் பிடிச்சு அனுப்பியில பிரான்ஸ்ல ஜெர்மன்ல சுவிஸ்ல இருந்து வந்தாக்கள் எல்லாம் கத்தினவே இல்லை. நாங்கள் பிரான்ஸ்ல இருந்து வந்த நாங்கள் பிள்ளைக்கு தண்ணி போத்துட்டு இல்லைன்னு கத்தினவை, சுவிஸ்ல இருந்து வந்த நாங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லைன்னு கத்தினவை. இப்போ இவையெல்லாம் சத்தம் போட்டது வந்து நாங்கள் ஃப்ளைட் பிடிச்சி தான் அவர் அனுப்பினவர். விளங்கிக் கொள்வோம். நீங்கள் தம்பி அங்க 15 லட்சத்துக்கு வழக்குக்கு காசு இல்லாம பொதுமக்கள்கிட்ட காசு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சரியோ, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தன் வழக்கு தேவைகளுக்காக ஒரு 15 லட்சம் ரூபாய் காசுக்கு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். மக்களை எனக்கு உதவி செய்யும் கொண்டு. ஆனா அண்ணா வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னா லண்டன்ல இருந்த ஒரு ஃபிளைட், சுவிஸ்ல இருந்த ஒரு ஃபிளைட், சரி ஏன் ஃபிளைட்னு சொல்லுவாங்க, ஃபிளைட் டிக்கெட் €1000 $1000 எத்தனையோ பவுன்ஸை போட்டு தம்பிக்கு அங்கே 15 லட்சம் தேவை, அதை கொடுக்காம தம்பியின் அரசியலுக்கு உதவி செய்யறதுக்காக என்ன செய்யறாருன்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருந்து எல்லாரையும் டிக்கெட் போட்டு அனுப்புறார். அதை விட 35,000 40,000 பஸ்ஸை பிடிச்சு ஒரு ஆளுக்கு 3,500 டிக்கெட் போட்டு ஒரு 50-60 பேரை இறக்கி விட்டுட்டார். ஆனால் குழம்பினத 1000-1000க்கு மேற்பட்ட ஆக்கள் குழம்பினது எல்லாருமே மனஞ்சளிச்சு தான் போனோம். அது வேற பிரச்சனை. இந்த குற்றச்சாட்டு சொல்றோம். ஒரு மீடியாக்கள் வந்து எப்பயுமே வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் ரெண்டு ஒன்று தான் அவை ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்தது கதைக்க வந்தது இது இல்லை, டீயும் மாறுது. என்னன்னு சொன்னா நான் கதைக்க வந்தது என்னன்னு சொன்னா வைத்தியர் அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்களும் தமிழ் மக்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளவனும், இந்த சமூக ஊடகங்கள்ல வர்ற வைத்தியர் அர்ச்சனா ராமநாதனுக்கு நாங்கள் சார்பானவர்கள் என்று சொல்லி கொண்டு வருகிற எல்லாருமே அவருக்கு சார்பானவர்கள் இல்லை. இப்ப ஒரு புதிய சமூக ஊடகத்தை மக்கள் மத்தியில கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு பிரபல்யமான நபரோ பிரபல்யமான செயலோ தேவைப்படுது. அந்த நபராகவும் அந்த செயலை செய்கிறவராகவும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல வந்து உலாவி வருபவரும் சமூக ஊடகங்களில் பேசப்படுறவரும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா. அது வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாடியும் இந்தியா சேனலாக இருந்தான, இலங்கையில் இருக்கிற சிங்கள மீடியாக்களாக இருந்தான, இன்றைக்கு அர்ச்சனா ராமநாதன் என்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பேட்டி தர மாட்டாரா என்ற ஒரு கேள்வியோட தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கணும். என்னன்னு சொன்னா அந்த அவர் கொடுத்த இன்டர்வியூகள்ல அவர் கொடுத்த உரையாடல்கள்ல வந்து நிறைய பேர் பார்வையாளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான செயற்பாடுகள் இருக்கிற நேரத்துல எல்லாமே ஒரு புதுசா யூடியூப்பை தொடங்குறவையும் என்ன செய்யணும்னு சொன்னா இன்னிலிருந்து வைத்தியர் அர்ச்சனா ராமநாதனுக்கு நாங்கள் ஆதரவானவர்கள் உயிரையே கொடுப்போம் என்ற மாதிரியான பிரச்சாரங்கள் வந்து தான் வேண்டிய ஆரம்பமாக இருக்கும். அது எந்த பெரிய ஆளா இருந்தாலும் இப்ப 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவர் 2 லட்சம் வச்சிருக்கணும் விரும்புவாரா இருந்தா வைத்தியர் அர்ச்சனாவை பற்றி ஒரு கதைப்போம். அது கதைச்சு அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு அவ தங்களோட குரலி வித்தியில காட்ட ஆரம்பிக்கணும். என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், வைத்தியர் அர்ச்சனாக்காக நான் உயிரை கொடுக்க போறேன், அவருக்காக நான் பாடுபட போறேன், அவருக்காக நான் எதையும் செய்ய போறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிற இந்த தளங்களை பற்றி அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்துல தெளிவாயிருந்தோ வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் என்ற ஒருவர் அவைய கை காட்டுற வரைக்கும் நாங்கள் அவைய ஏதோ ஒரு வைத்தியருடைய மெய்ப்பாதுகாவலராக கருத வேண்டாம் என்றுதான் நான் சொல்றேன். அது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏன் நான் அதை சொல்றேன்னு சொன்னா, இப்ப என்னை போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் வைத்தியர் அர்ச்சனா இந்த வடக்கு மாகாணத்துல முதலமைச்சரா வரணும் என்று கஷ்டப்படுற ஆட்கள் வந்து ஒரு கனவோட அவரோட சேர்ந்து போராடினோம். அந்த கனவை நாங்களே துளைக்க கூடாது என்றதுதான் என்னுடைய கருத்து. யார் மேலும் எனக்கு தனிப்பட்ட வன்மமோ தனிப்பட்ட வருத்தமோ இல்லை. நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல வரல. இந்த பூவரசமிலையோ பிபி உதுரையிலையோ அந்த இல்லையோ இந்த இல்லையோன்னு நான் கதைக்க வரையில. உங்களுக்கு தெரியும், நான் வெளிப்படையாக சொல்றேன், தமிழடியான் ஒரு
அன்னவரால் செய்தி போட்டு கொண்டிருந்தவர். அவரும் நானும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய அண்ணா ரவுராம் அண்ணாவும் பிரான்ஸ்ல ஒரு உண்டியல் வச்சு நாங்கள்லாம் காசு சேர்க்கிறோம் என்று சொல்ற அளவுக்கு அவர் நெருக்கமான ஒருவராக கருதப்பட்டவர் மக்களால். இரண்டாவது கருத்துக்கள் வைத்தியர் அர்ச்சுனா சார்பாக அப்படி போடுவார். திடீரென்று அவருடைய கருத்துக்களும் அவருடைய செயற்பாடுகளும் மாற்றப்பட்ட போது அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான ஒரு சந்தேகத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அதற்குரிய மருந்தை சரியா செய்ததால அது பிரச்சனை இல்லை, அது முடிஞ்சு. இப்போ நான் ஊடக மீடியா நடத்துகிற யூடியூபர் தமிழடியான் பற்றி நான் குறையாக கதைக்க வரையில ஒரு உதாரணமாக சொல்றேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு. பிள்ளைன்னு சொல்லலாம், அவர் செய்தது பிள்ளைதானே, அது வேற பிரச்சனை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதை பற்றி நான் கதைக்க வரையில, எங்களோட கருத்து தான் முக்கியம். எங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோவை போட்டு முடிக்கணும்னு யோசிக்கிறேன். அப்ப இப்படி இருக்க மக்களாக ஒருத்தரை நாங்க ப்ரொமோட் பண்ணி இவர் தான் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒருத்தருக்கே இவர் தான் என்று சொல்லி என்ன நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்களா இருந்தா, என்னுடைய கருத்துக்கள் மாறுகிற சந்தர்ப்பத்தில் வைத்தியர் அர்ச்சுனாவுடைய அந்த முயற்சிகளையும் அவருடைய பிரயாசங்களையும் அவருடைய கஷ்டங்களையும் அவருடைய இழப்புகளையும் நாங்கள் அலட்சியம் செய்கிற மாதிரி போய், அந்த வகையில வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஆதரவளிக்கிறவர் ஒரு கை காட்டுற வரைக்கும் நாங்கள் யாரையுமே இப்ப நான் யாரையுமே வெறுக்கணும் என்று சொல்லல, யாரையுமே நாங்கள் ஒரு இடத்துல அளவோட வச்சுக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர் அர்ச்சுனா ராமநாதன் என்கிறவரை மன்னிக்கணும், ராமநாதனை பிரதிபலிக்கிறவர். இவர் சொன்னா அது டாக்டர்கிட்ட நியூஸா தான் இருக்கும், அது உண்மையான நியூஸா தான் இருக்கும் என்று நாங்கள் இவரையுமே நம்பலாது. என்ன நான் உட்பட, நான் கூட நாளைக்கு எந்த நெத்தில உணர்ந்து ஒருத்தன் துவக்க வச்சுட்டு நீ இப்படி ஒரு செய்தியை போடு என்று சொன்னா நான் என்ன செய்வேன்? முதலாவது இந்த உயிரை பாதுகாத்து கொள்ளணும்ன்றதுல நான் குறியா இருப்பேன். நான் நடிக்க மாட்டேன், நான் தீ குளிக்க போறேன், நான் தலையில தண்ணி குடிக்க போறேன் நான் சொல்ல மாட்டேன். முதலாவது அவன் எனக்கு கொண்டு ஒரு ஆபத்தை உருவாங்க, நான் உடனே ஓகேன்னு உங்களுக்கு இப்படித்தானே கதைக்கணும், நான் கதைக்கிறேன்னு சொல்லி போட்டுத்தான் அடுத்தது அவருக்கு என்ன செய்யலாம்ன்றதை நான் யோசிப்பேன். அது வேற பிரச்சனை. முதலாவது இந்த உயிர் முக்கியம், சிவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம்னு தமிழ்ல வடிவா சொல்லி இருக்கிறோம். அது வேற பிரச்சனை. அப்ப நான் மாறுகிற சந்தர்ப்பங்கள்ல அது உண்மையாக கூடாதுன்றதுதான் என்ற கருத்து. நான் மாறுகிற சந்தர்ப்பங்கள்ல நான் ஒரு தவறான கருத்தை சமூக ஊடகத்துல சொல்ல வர்ற சந்தர்ப்பங்கள்ல அது உண்மையாவே வைத்தியர் அர்ச்சுனா இப்படித்தான் என்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்க கூடாதுன்றதுதான் என்ற கருத்து. அதுக்காகத்தான் சொல்றேன், புதுசா உருவாகிற யூடியூபரா இருந்தா என்ன, ஏதோ ஒரு யூடியூபர் செய்து கொண்டு திடீரென்று வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பக்கம் திரும்பி இருக்கிற யூடியூபர்ஸா இருந்தா என்ன, எவ்வளவு கவிதை நேயத்துல கதைச்சா என்ன, அல்லது எவ்வளவு அடக்குமொழிகள்ல கதைச்சா என்ன, எவ்வளவு பாட்டை பாடி கதைச்சா என்ன, டான்ஸ் ஆடி கதைச்சா என்ன, அது எப்படி கதைச்சாலும் உங்களை கவர்ற விதத்துல எப்படித்தான் வடிவா கதைச்சாலும் ஒரு விஷயத்துல தெளிவாயிருங்கோ, வைத்தியர் அர்ச்சுனா என்றவர் ஒரு தனிமர. இப்ப நான் இதுல இருந்து கதைச்சுதான் அவருடைய அரசியல் வளரோடும் அவர் பிரபல்யமாகணும் என்ற ஒரு தேவையை உருவாக்கி போட்டு வந்தவர் இல்லை. அவர் பிரபல்யமாகி போட்டு அவர் தனக்கான ஒரு மீடியாவை தனக்கான ஒரு ஊடக வெளிச்சத்தை தானே உருவாக்கி போட்டு உருவாக்குறதுக்கு முதலே தனக்கு எதிராக துரோகம் செய்ய போற எல்லா ஊடகங்களையும் அடித்து நூத்து போட்டுதான் இந்த மீடியாக்குள்ள இந்த சோசியல் மீடியாவில் அவர் இருக்கிறார்ன்றதை நான் உட்பட எந்த யூடியூபருமே மறுக்கலாது. அது எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை தண்ட மீடியாக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறவரா இருந்தாலும் அவருக்கு ஒரு தூசிக்கும் சமம், தூசியை விட கேவலமான ஒரு இடத்துல தான் அந்த மீடியா இருக்கு. ஏனென்றால் இந்த செய்தியை எப்படி மக்களுக்கு கொண்டு போகணும்ன்றத அதுக்குரிய ஆயுதத்தை உருவாக்கி போட்டுதான் அவர் இந்த அரசியல்ல நிற்கிறார்ன்றதுக்கு மாற்று கருத்து இல்லை. அது நான் சொல்லியோ அல்லது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய அண்ணா பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு யூடியூப்பை போட்டோ அல்லது இந்த ஐபிசி ஊடகம் கேவலமாவோ நல்லாவோ யூடியூப்பை போட்டோ இந்த ஊடகத்துல போட்டோ அல்லது லங்காசிரியில போட்டோ அல்லது ஏதோ ஒரு யூடியூபர் சொல்லி
கையை வட்டி காட்டி இதுதான் அர்ச்சுனா உண்மைதான் நான் சொல்றேன்னு சொல்றதாலேயோ அங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்ன்றதோ அல்லது அவரை அரசியல்ல தக்க வச்சு கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. நான் அப்ப நீங்க கேட்பீங்க நீ ஏன் அப்ப யூடியூப் போடுறேன்னா இது என்னுடைய கருத்து. என் சார்ந்த வைத்தியர் அர்ச்சுனா சார்ந்த மக்களுக்கு ஒரு என்னுடைய கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். என்னுடைய கருத்து சுதந்திரம் அதை நான் சொல்றேன். அதை அவை ஏற்றுக்கொள்றதை ஏற்றுக்கொள்ளாது ரெண்டாவது பிரச்சனை. என்ன ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளுது கதைக்கிறேன் அவைக்காக நான் அந்த கருத்தை சொல்றேன். ஆனா ஒருபோதும் வைத்தியர் அர்ச்சுனாக்கு எதிராக நான் கருத்து சொல்ல போறதில்லை. சொல்லுற பட்ச அவர் ஒரு வேளை ஒரு உதாரணமா சொல்றேன் அப்படி நடக்காது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் எனக்கும் இடையில ஒரு முரண்பாடோ அல்லது அவருடைய செயற்பாடுகள் எனக்கு பிடிக்கலையோ என்னுடைய செயற்பாடுகள் அவருக்கு பிடிக்கலையோன்னு சொன்னா அப்படி ஒரு சந்தர்ப்பம் பெருமாக இருந்தா உடனடியா நான் என்ன செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொன்னா எந்த கருத்தையுமே சமூக வலைத்தளத்துல நான் பதிவிட மாட்டேன். என்னுடைய வேலை என்னுடைய தனிப்பட்ட தொழிலை நான் சரியா செய்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னெடுத்து கொண்டு போவேன். எனக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. இப்படி எந்த யூடியூபராவது செய்ய முடியுமா இருந்தா அவை செய்வினமா இருந்தா அது வந்து அவன் தொழில், அது தொழில் இல்லை. இப்போ தொழிலா யூடியூப்பை செய்கிறார்கள் கட்டாயம் இப்படியான ஒரு முடிவை எடுக்க இயலாதுன்றதான் என்ற கருத்து. எனக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனோட முரண்பாடு அல்லது அவரோட ஒரு ஒத்துப்போகையில் என்று சொன்னா நான் என்ன செய்வேன் சொன்னா ஓகே என்னுடைய அவர் சம்பந்தமான கருத்து பதிவுகளையும் அவர் சம்பந்தமான இந்த அரசியல் விஷயங்களையும் விட்டு ஒதுங்கி இருக்கிறதா எனக்கு சரி என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நடக்காது. அவரை முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம். முதலமைச்சர் ஆகிற பிறகு அவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்றாரு அதுக்காக நாங்கள் போராடுவோம். அது வேற பிரச்சனை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த உறவு அது டாக்டருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, அதை நாங்கள் பார்த்து கொள்வோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா கண்மூடித்தனமா மீடியாக்களையும் யூடியூபர்ஸையும் நாங்கள் வளர்த்து விட்டுட்டு அந்த ஆயுதத்தை எடுத்து எங்களுக்கு குத்துற ஒரு செயற்பாட்டை வைத்தியர் அர்ச்சுனா சார்ந்த பயணிக்கிறவர்கள் உருவாக்க வேண்டாம் என்ற ஒரு செய்தியை தான் நான் இந்த காணொலியோடாக இந்த வீடியோடாக சொல்ல வரேன். என்னன்னு சொன்னா இதால வைத்தியர் அர்ச்சுனாக்கு நாங்கள் பாதிப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் அர்ச்சுனா என்று கதைச்ச உடனே அவரை பெரிய ஆளாகிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கடற்தொழில் சமாசத்துல இருக்கிற ஒருத்தர் அடிக்கடி மாறி மாறி கதைப்பார். ஒருக்கா சொல்லுவார் அர்ச்சுனா மாதிரி ஒரு நாள் வேணுமெண்டு, ஒருக்கா சொல்லுவார் அது அர்ச்சுனா கதைச்சது பிள்ளையாண்டு, ஒருக்கா சொல்லுவார் நீ யார் கயந்தவங்க தூக்கி அடிப்பேன்னு சொல்றதுக்காண்டி இப்ப சைக்கிளோட நிக்கிறதால சைக்கிள் ஓடி கொண்டு இருப்பார். அதை பற்றி நான் கதைக்க வரல. இப்ப நான் சொல்ல வரேன்னு சொன்னா அவரை மீடியாவில் பெரிய ஆளாகி அவர் டாக்டருக்கு ஆதரவான டாக்டருக்கு எதிராக இப்பையும் யாரும் திரும்பலாம். ஏன்னு சொன்னா டாக்டர் அடிக்கிறது சுத்தித்தான் அடிக்கிறது. சுத்தி அடிக்க அங்க நிக்கிறவர் இஞ்சி அடிவுலைய சொல்லுவார் ஓ அர்ச்சுனா ராமநாதன் அப்படியே ஒவ்வொரு ஊழெல்லாம் தட்டி கொண்டு போய் அவற்றை டேர்ன் வரைக்கும் அங்க அடிக்க அவர் சொல்லுவார் பாத்தியா நான் ஆதரவு கொடுத்தேன் எனக்கு அடிச்சு போட்டாரு. அப்ப யாருமே வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவுன்றது நிரந்தரம் இல்லை. இப்ப நான் கூட என்ன சொல்றேன், ஒரு நேரத்துல வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் எனக்கு அடிக்கிறார் அல்லது எந்த கருத்துக்கள்ல ஏதோ ஒரு பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டார் அதாவது சமூகத்துக்கு சொல்றாருன்னு நான் ஒதுங்கித்தான் போவேன் சொல்றேன். ஏன்னு சொன்னா அது எனக்கும் அந்த அடி விழலாம். இப்ப ஒரு விஷயத்த சொல்றேன், இப்ப யூடியூபர்ஸுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்கள் உண்மையாவே வைத்தியர் அர்ச்சுனாவுடைய அரசியல்ல ஈர்க்கப்பட்டு அவருக்கு ஆதரவு அளிக்க போறீங்களா இருந்தா நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி உங்களால காத்திருக்கிறான்னு சொன்னா நீங்கள் வேறு ஒரு பூக்கண்டு வியாபாரங்களோ அல்லது ஒரு திருமண வீடுகளோ, எங்கள் வீட்டில் நடந்த வீடு குடிபூரல், எங்கள் வீட்டில் நடந்த திருமண வீடு, எங்கள் வீட்டில் நடந்த அது இதன்னு சொல்லி நீங்கள் அதுகளை போட்டு முயற்சி செய்யலாம். ஆனா ஒரு காலம் வரும் வைத்தியர் அர்ச்சுனா இந்த யூடியூப்புகளை எல்லாம் நீங்கள் அன்ஃபாலோ பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாரா இருந்தா நிறைய பேர் பிள்ளைக்கு டவுன் ஆகி போகும். அதை விட அவர் முதலமைச்சரா வந்தா நிறைய சம்பவங்கள் வித்தியாசமா நடக்கும். முறைகேடான செயற்பாடுகளை செய்கிறார்களுக்கு நிறைய சம்பவங்கள் வித்தியாசமா நடக்கும். என்ன இனி சில யூடியூபர் விமர்சிப்பினம், சில யூடியூபர்ஸுக்கு இந்த கருத்துக்கள் பிடிக்காது. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா நீங்கள் தமிழ் மக்கள் அதாவது முக்கியமா வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான செயற்பாடுகள்ல அவருடைய அரசியல்ல ஈர்க்கப்பட்டவர்கள் இப்படியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாயிருந்தோம். நாங்களே எங்கட கண்ணை குத்துறதுக்கு ஊசிகளை வளர்த்து விடக்கூடாது, தேவையற்ற ஊசிகளை. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் போடுற ஊசி இல்லை,
தேவையில்லாத தடிகளை கம்புகளை வளர்த்து விட்டுட்டு பிறகு நாங்கள் குத்துது குடையுதுன்றதுல பிரியோசனம் இல்லை. அதுல வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் நிறைய அனுபவம் இருக்கிறதால நிறைய நேரங்கள்ல சில விஷயங்களை மிக அமைதியா மிக பொறுமையா மிக நீண்ட தூரம் விட்டு தான் அடிக்கிறார். கிட்டல ஒன்று அடிச்சவர் இப்ப என்ன பிரச்சனைனா எப்பயுமே பாம்பு நான் பாம்பு வாரன்னு சொல்லி போட்டு வாரையில பாம்பு நெளிஞ்சு வளைஞ்சு மினுங்கி அது வாரதே தெரியாம வந்துதான் கொத்தின பிறகுதான் தெரியும் விஷம் வரிட்டு. அப்ப பாம்பு வருதண்டைக்கே நாங்க அடிக்க வலிக்கிட்டுருவோம் அடிக்க வலிக்கிட்டுருவோம். நன்றி வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். மிக தெளிவா இருக்கும் இந்த சமூக ஊடகங்கள் சம்பந்தமா. வெட்டும் புலி சிரிச்சு வருது சுத்தி தான் போடுங்கடா, சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்து தான் பாருங்கடா.